மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை கட்டப்பட உள்ள 4 வழித்தட உயர்மட்ட சாலைக்கான கட்டுமான பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். சுரங்கப்பாதையின் மேல் அமையவிருக்கும் 4 வழித்தட உயர்மட்ட சாலை பணிகளை தற்போது தொடங்கி வைக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையினுடைய ஒரு முக்கியமான திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். சென்னையிலே பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. இதனால் அதனை தவிர்ப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை, அதாவது தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை இருக்கக்கூடிய அந்த இடத்தை இணைப்பதற்கு ஒரு மேம்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. 4 வழித்தட உயர்மட்ட சாலையாக இந்த கட்டுமான பணியை தொடங்கி வைக்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது வந்திருக்கின்றார். நெடுஞ்சாலைத்துறை சார்பிலே இந்த கட்டுமான பணியானது நடைபெற இருக்கின்றது. இந்த கட்டுமான பணி நிறைவடைந்த பிறகு அண்ணா சாலையில் ஏற்படக்கூடிய இந்த பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் இனி இருக்காது என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே சென்னை கோயம்பேடு, வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் இது போன்ற உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் பெரிய அளவில் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது குறைந்திருக்கின்றது. அதே போல சென்னையை பொறுத்தவரையில அண்ணா சாலை என்பதுதான் ஒரு மிகவும் நீளமான சாலையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட பிராட்வே அந்த இடத்திலே தொடங்கி அது மீனம்பாக்கம் வரை தொடர்கிறது. எனவே அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலே கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய காரணத்தால் அதிலே அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய இடத்தை கண்டறிந்து அதனை குறைக்கக்கூடிய வகையிலே தமிழக அரசு இந்த முக்கியமான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றது. தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் செலவிலே 4 வழி உயர்மட்ட பாலம் அமைக்க கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நிர்வாக ஒப்புதலை தமிழக அரசு வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில் அதற்கான அந்த அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகின்றது. சென்னை அண்ணா சாலை, தேனாம்பேட்டை முதல் எல்டாம் சாலை சந்திப்பு, அந்த எஸ்ஐடி கல்லூரி சந்திப்பு, செனடாப் சாலை சந்திப்பு, நந்தனம் சந்திப்பு, சிஐடி சாலை சந்திப்புகளை கடந்து சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் வரை ரூபாய் 485 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை அமைந்த பிறகு தடையற்ற சீரான வாகன போக்குவரத்து உறுதி செய்யப்படும் என்று ஏற்கனவே சட்டப்பேரவையில் இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டம் தற்போது செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதற்கான முக்கியமான முன்னெடுப்பை தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கின்றார். தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தொலைவுக்கு 4 வழி உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.